ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது மிக அருமையான பார்ட் டைம் ஜாபு. மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து அல்ட்ராவர்ஸ் காயினு. இது வந்து 3வது ப்ராஜெக்ட்டு. ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி மெட்டா. அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு ரூபா கூட லாஸ் கிடையாது. அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்தாங்க. எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகிடுச்சு. செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிட் காயின். யூபிட் காயின் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் யூஸ் ஆச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது. என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு மேம் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட்டு. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து நானும் எல்லாம் பார்த்தாச்சு, நிறைய கான்செப்ட் பார்த்தாச்சு, அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் அவங்க கோர்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டாங்க. நான் வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துன்னு இருந்தேன். என்ன காரணம்னா, எல்லாமே பார்த்தாச்சு, நமக்கு தெரியாத ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லை. பட் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அந்த ப்ராஜெக்டை எடுக்கிறோமோ எடுக்கலையோ அப்பாற்பட்ட விஷயம், அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்கேன் அல்ட்ராவர்ஸ் காயின். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓன் பிளாக் செயின். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்டன்னு பிளாக் செயினுக்கு அவார்டு வாங்கியிருக்காரு இந்த கம்பெனியோட எம்டி. ஓகேங்களா? அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா நிறைய பேரோட லைஃப்பை வந்து மாற்றிருக்கு. ப்ரீவியஸ் ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட லைஃப் வந்து மாற்றிருக்கு. அது இல்லாத பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்னென்ன டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது ரியல் வேர்ல்டு அசட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாண்டல் வேர்ல்டு அக்ரிகல்ச்சருக்கு, ரினவபிள் எனர்ஜி, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய எல்லாமே சொல்லியிருக்காங்க. சார், இது மூலமாக நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, என்ன பெனிஃபிட்டு, அதுக்கு முன்னாடி டோக்கன்னா என்ன, கிரிப்டோன்னா என்ன, காயின்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. கிரிப்டோனா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பண்டக மாற்று முறை இருந்துச்சு. பொருள் கொடுத்து பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரன்சி அந்த மாதிரி வந்துச்சு, துட்டு வந்துச்சு. அடுத்து வந்து ஜிபே, ஃபோன்பே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ. ஏன்னா கிரிப்டோவில் ஏன் வந்து சேஃப்டி அதிகம்னா, எங்கே போயிருக்கு எங்கே வந்திருக்குன்னு யாருனாலையும் ஆக்கம் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பிட்காயின் 2008 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாயில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 crore போயிட்டு இருக்குது. அன்றைக்கி வந்து அவேர்னஸ் தெரியல. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசட்டை வச்சு நம்ம பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாவே இன்றைக்கி பெரிய லெவல். அது கிரிப்டோன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. என்னென்னா, எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும் இது தெரியாமல் போய்ட்டு வாங்கிடக்கூடாது. என் ஃப்ரெண்டு கொடுக்குறாரு, பிட்காயின் கொடுக்குறாரு, நான் போய் வாங்கிக்கணும்னா வாங்க முடியாது. எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லணும். எக்ஸ்சேஞ்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், வேலெட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் ராஜா. ஓகேங்களா? அது மூலமாக வந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அதே போல் டாலரை இந்தியன் மணியாக மாற்றிக்கலாம். டாப் மோஸ்ட் கரன்சி வந்து நீங்களே உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கட்டுமே, 1000 ரூபாய்க்கு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய நாலேஜ் வந்து வளர்த்துக்கலாம். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட்லேயே பெஸ்ட்டு ப்ராஜெக்ட். ஏன் சார் பெஸ்ட்டு ப்ராஜெக்ட்ன்றோம்னா, அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. எந்த ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட்லையும் எங்கேயும் விட்ரா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஐசிஓ போகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இவங்க வந்து $20 வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அது இல்லாத பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிக் இன்கம் கொடுக்குறாங்க. டெய்லி வந்து 0.5%, மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 50% கொடுக்குறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $50. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஓகேங்களா? நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இவங்களுடைய எல்லாமே இருக்குது. இவங்களுடைய பிளாக் செயின் அப்கமிங் ப்ராஜெக்ட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா இவங்களுடைய வேலெட் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு வேலெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? மெட்டாமாஸ்க்கு, ட்ரஸ்ட் வேலெட்டு, சேஃப் வாலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ வாலெட் தான். இல்லை 12 வேர்டு இருக்கும் பாஸ்வேர்டு. அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது இல்லாத பார்த்திங்கன்னா இவங்க வந்து சப்ளை சொல்லியிருக்காங்க. பார்த்திங்களா? 990 மில்லியன் அல்ட்ராவர்ஸ் காயின் மட்டும்தான் இவங்களுடைய சப்ளை. ஓகேங்களா? அதுக்கான ரோட் மேப் கிளியராக சொல்லியிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா $50 to $10,000 வரையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். $10,000 வரையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 0.5% வந்து டெய்லி கிடைக்கும். ஸ்டேக்கிங் போனஸ் வந்து எவ்வளோ நாளைக்குன்னா 400 days. மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 400 days உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா $1000 வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. டெய்லி வந்து அவருக்கு $5 கிடைக்கும். மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா $150 கிடைக்கும். ஓகேங்களா? அது எத்தனை நாளைக்குன்னா 400 days கிடைக்கும். ஓகேங்களா? இதில் நிறைய இன்கம் இருக்குது. சப்போஸ் என்னால் சார் இதில் ரெஃபர் பண்ணணுன்னு கண்டிஷன் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் சரி, ரெஃபர் பண்ணலனாலும் சரி, உங்களுக்கு வந்து 400 daysக்கு வந்து உங்களுக்கு இன்கம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வெயிட் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகும்போது எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா $3 போயிட்டு இருக்குது. $270 போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகும்போது அதை விட அதிகமாக போகும். அதிகமாக போகும்போது நீங்கள்
வந்து சேல்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்யூச்சர் அசெட் மாதிரி வச்சுக்கலாம். அசெட் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாத பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலையும் பை அண்ட் சேல் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சில் போயிடுச்சுன்னா. இல்லை எனக்கு அவசரம் நான் P2P பண்ணிக்கிறேன்னா இப்போ கூட நீங்கள் $20 வரும்போது நீங்கள் P2P பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு பிளான் எல்லாம் பிடிச்சி போச்சு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணலாம். அது மூலமாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ப்ராஜெக்ட்டு. கம்பெனியோட MD ப்ரொஃபைல், அது இல்லாத பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுறது, ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா இவங்களுடைய அல்ட்ராவர்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா $3 இருக்குது. ப்ளஸ் அது இல்லாத பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஓன் பிளாக் செயின் அதுக்கான USC அதையும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் இணையணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதே போல் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அது இல்லாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.